ஸோ இந்த செஷன்ல இருந்து நம்ம வந்து பார்க்க போறது ஜிஎஸ்டி ஃபைலிங் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். பொதுவாக அக்கௌண்ட்ஸில் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் சம்பந்தமாக நம்ம வந்து ப்ளஸ் ஒன்ல இருந்து காமர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளஸ் ஒன்ல இருந்தே அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். தென் ஏதாவது நம்ம கிராஜுவேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட்ஸில் கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் கெரியர் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப நாள்ல இருந்து நம்ம என்னைக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்டண்டாக நம்ம ஜாயின் பண்ணோமோ அந்த டேட்ல இருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நிறைய சோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் ஃப்ரெஷர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது இருப்பாங்க, கன்சல்டன்ட் அப்படிங்கிறது இருப்பாங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே நம்ம வந்து ஈஸியாக அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவோம். தென் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முதல்ல கொண்டு வந்த இயர் வந்து 2017. ஸோ 17லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 9 இயர்ஸாக ஜிஎஸ்டிலையும் ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்மளுடைய ஆஃபீஸில் அது சம்மந்தமாக நம்ம வந்து பில் ரைஸ் பண்ணுறது, இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இவே பில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அட் த சேம் டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் ஜிஎஸ்டிஆர் 1 3B ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ளிகேஷனாக வந்து அது நம்மளுக்கு வந்து மாறுது. அட் த சேம் டைம்ஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது என்னதான் ஈஸியாக இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது தான் பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ கரெக்டான பேமெண்ட் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஐடிசியை ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிவர்சல் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு தயக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா இல்லை அது ராங் ரிவர்சல் ஏதாவது நம்ம பண்ணிட போகிறோமா, ஃபியூச்சரில் அது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்துருமா, ஸோ அதை நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கா இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து டேக்ஸ் பேமெண்ட்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஒரு ரிட்டர்னாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து ரெகுலராக எவ்ரிடே நம்ம வந்து ரைஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் பில்லை அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நாம தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சேல் பில் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அந்த பில்லை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் ஜிஎஸ்டிஆர் 1ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்காது அந்த இடத்துல. ஆனாலும் ஜிஎஸ்டிஆர் 3Bல ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும், ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல அந்த ரிவர்சல் சம்பந்தமா நல்ல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயையும் நம்ம வந்து ரிட்டர்னா நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செஷன் தான் இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செஷன். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 டேஸ் நம்ம வந்து எஸ்பெஷலி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜஸ் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது எஸ்பெஷலி போர்ட்டல் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி அது உள்ள நம்ம வந்து லாகின் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன ஸ்க்ரீன் அங்கே அப்பியர் ஆகும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் அங்கே அப்பியர் ஆகுது, தென் அங்கே என்னென்னா வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபிகர்ஸ் வருது, அதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த 10 டேஸில் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நீடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய கிளைண்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நியூவாக ஜிஎஸ்டி நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எடுத்து கொடுக்க தெரியணும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மெயின் கோராக நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்.
அதர்வைஸ் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு நியூ பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து போர்ட்டல்ல நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். அப்போ புதுசா ஒரு பிஸ்னஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஜிஎஸ்டின் அப்படிங்கிற ஒரு 15 டிஜிட் நம்பர் நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த ஜிஎஸ்டின் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது தான் இது. இது ஒரு பேன் பேஸ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், நம்ம நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய கிளைண்டோடைய டேட்டாவை அல்லது நியூ பிஸ்னஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது அலோகேட் ஆகும். அப்படி அலோகேட் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கான செப்பரேட் யூசர் கிரெடென்சியல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவான ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், தென் அங்கே என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். தென் இந்த கோர்ஸ் முடியும் போது இதுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அடுத்து இந்த நாம வந்து அஸ் டேக்ஸ் கன்சல்டண்டா அல்லது டேக்ஸ் அக்கௌண்டண்டா இருக்கும்போது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன ஃபைல் பண்றாங்க, தென் ஜிஎஸ்டி பேமெண்ட் எந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும், அது செக் மூலமா பண்ணலாமா, கேஷா பண்ணலாமா, இல்ல ஆன்லைன்ல தான் ஈஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம வந்து பண்ண முடியுமா, தென் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குதா, இல்ல பேமெண்ட் அப்படிங்கிறது தனியா தான் பண்றாங்களா, அப்படி பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது எந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நாம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒண்ணு. ஏன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து அல்டிமேட். ஸோ அதான் வந்து லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய ஒர்க் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து வந்துருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அடுத்து நம்ம வந்து போர்ட்டலை வந்து ரீகான்சில் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் உங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ என்ன அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 1 இயர் ஃபுல்லா வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஃபைல் பண்ணிட்டாங்க. மந்த் ஆன் மந்த் அவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ மந்த் ஆன் மந்த் அவங்க வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இப்போ எக்ஸாம்பிளுக்காக 2025-26க்கான டேட்டா உங்கள்கிட்ட கொடுத்து, இந்த டேட்டா அதாவது இப்போ டேலி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேலியோடைய டேட்டா கொடுத்து, தென் இது சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நாம அவங்க பண்ணியிருக்கக்கூடிய என்ட்ரிஸை மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நார்மலா சேல்ஸ் பில் எல்லாமே வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேல்ஸ் பில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிளி டேலியில அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டேலியில என்ட்ரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளி நம்ம வந்து இந்த டேலி டேட்டாவை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறது. ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியோடைய டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ டேலி டேட்டாவில் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட பில்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் அது மட்டும் நம்மளுக்கு வந்து பத்தாது. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 டேலியில் வந்து கரெக்டாக இருக்கா, ஜிஎஸ்டிஆர் 3B கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடைய போர்ட்டலோட. இப்போ எவ்ரி மந்த் வந்து என்ன பண்ணிருப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவங்க வந்து ரிட்டனாக வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலை ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேல்யூஸும் தென் டேலியில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறது தான் வந்து ரீகான்சிலேஷன். அதுவும் ஆடிட்டிங்ல ஒரு பார்ட். ஸோ கரெக்டாக நம்ம வந்து டேலியோடைய வேல்யூஸும் தென் போர்ட்டல் இருக்கக்கூடிய வேல்யூஸும் அஸ் பர் ரிட்டர்ன் படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி ஃபைல் பண்ணப்பட்ட ரிட்டர்ன்ஸை நம்ம எங்கே இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணி தனியாக நம்ம வச்சுக்கிறோம். ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத ஃபைல் டவுன்லோட் பண்ணி தனியாக நம்ம வச்சுக்கிறோம். ஜிஎஸ்டி ஆல்ரெடி ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸை. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1ல் இருக்கக்கூடிய எந்தெந்த வேல்யூஸ் ஜிஎஸ்டிஆர் 3Bல
நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ எந்தெந்த டேபிள்ல அந்த வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண தெரியணும். அட் த சேம் டைம்ஸ் ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறது தனி ஒரு டேட்டாவா நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து தனியா அது வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் அல்லது ஆட்டோ டிராஃப்டட் ரிட்டர்ன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அது ஃபைல் பண்ணப்பட்ட ரிட்டர்ன் கிடையாது. அந்த ஆட்டோ டிராஃப்ட் ரிட்டர்னை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய டாக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஜிஎஸ்டிஆர் 3Bல ஐடிசிக்கு எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அப்ப இந்த 3 ரிட்டர்னையுமே நம்ம வந்து போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ண தெரியணும். அப்படி செக் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதே ஜிஎஸ்டிஆர் 3Bலயே பேமெண்ட் அப்படிங்கிற டேபிள்ல அது இருக்கும். ஸோ என்னென்ன பேமெண்ட் வந்து கேஷா பே பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேமெண்ட் வந்து ஐடிசில யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஐடிசில எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து டேலியில எக்ஸாக்டா அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ எவ்ரி மந்த் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். அந்த ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் டேலியில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2Bல இருக்கக்கூடிய வேல்யூஸ் டேலியில இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பில்ஸோட வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகணும். அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம்ஸ் ஏதாவது ரிவர்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரிவர்சலுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து டேலியில இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். தென் பேமெண்ட், இந்த பேமெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து டைரக்டா அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கே கொடுத்துருவாங்க. அல்லது வந்து அந்த கன்சல்டன்ட்டுக்கே அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து மாத்தி விட்டுறது. மாத்திட்டு அங்க இருந்தபடியே வந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இந்த மாதிரி எதனா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து டைரக்டா வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பிசினஸ் உடைய கரண்ட் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும். அப்போ பெரும்பாலும் ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து ஒரு 1,15,000 சென்ட்ரல் டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1,15,000 இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அந்த அமௌண்ட் தான் வந்து அவங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமா கூட வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி கேஷ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதோட கம்மியா கூட வந்து அவங்க பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரிஸை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண தெரியணும். ஸோ எந்த பேமெண்ட் வந்து எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த பேமெண்ட்டையும் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம லெட்ஜர் ரீகான்சிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஆடிட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒரு ஒர்க். அது ஒரு செப்பரேட் ஒர்க். ஸோ அப்போ அஸ் ஏ பியூர் டாக்ஸ் கன்சல்டண்டாக நீங்கள் இருக்கிறீங்க அல்லது ஃப்ரீலான்சரிங் சர்வீசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த அக்கௌண்ட்ஸ் நாங்க எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஆடிட்டர் ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை வந்து ஒரு செக் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த போர்ட்டல் நாலேஜ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஐடியா வந்து அதுல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையும் போர்ட்டலையும் கம்பேர் பண்ணி கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். தென் எந்தெந்த என்ட்ரிஸ் வந்து டேலியில மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஒரு சில என்ட்ரிஸ் வந்து அன்வான்டா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த என்ட்ரிஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் அல்லது கேன்சல் பண்ணி வைக்க முடியும். ஆப்ஷனலா நம்ம வந்து மாத்தி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாங்கிற ஒரு டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஜிஎஸ்டி கோர்ஸ் நீங்க லேர்ன் பண்ணும்போது மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ண தெரியணும். ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ண தெரியணும். அட் த சேம் டைம்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்னா ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை வந்து நீங்க ஒரிஜினல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையும் நீங்க போர்ட்டலையும் கம்பேர் பண்ணி கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி ஒரு ஆடிட் அப்படிங்கிறது ஆனுவல் ஆடிட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீ ஆடிட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆடிட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சிம்பிள் ஒரு ஆடிட் அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டி ரிலேட்டடா மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பரா ஜிஎஸ்டி ஆடிட் அப்படிங்கிறத நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெக்யர்மெண்டா நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இ-வே பில் அண்ட் இ-இன்வாய்ஸ் அப்படிங்கிறது தனி. இப்ப நியூவா ஒரு பிசினஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ட்ரேடராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ட்ரேடர் இன் தி சென்ஸ் அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி விற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இ-வே பில் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும்.
அப்ப புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த இவே பில் அப்படிங்கறத வந்து ரிஜிஸ்டர் பண்ண தெரியணும். அது தனி போர்ட்டல், ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள அது வராது. அது செப்பரேட் போர்ட்டலா நாம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவே பில் நம்ம வந்து ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில சாஃப்ட்வேர்ல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்தே வந்து ரைஸ் பண்ண முடியும். இப்போ டேலி மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து ஒரு 54 அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேர் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஜிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 54 சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்தபடியே இவே பில் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணலாம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இவே பில் போர்ட்டல்ல நம்ம வந்து செப்பரேட்டா பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஏபிஐ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் அந்தந்த சாஃப்ட்வேர்ல அவங்க இவே பில் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த இவே பில் ஜென்ரேட் பண்றதுக்கு லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறதுனா கிடையாது. ஸோ எல்லாருமே ட்ரேடராக இருக்கிறாங்க, மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க, குட்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க பிசினஸ்ல இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அங்க இவே பில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரேடராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க ஜிஎஸ்டியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குட்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம என்டையர் டாக்ஸபிள் இன்வாய்ஸுக்கும் இந்த இவே பில் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஆனா இவே பில் அப்படிங்கிறது எங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஒன்லி மெட்டீரியலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஆனா இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது சர்வீசஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இந்த இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 5 crore டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணக்கூடிய, அதாவது டர்ன் ஓவர் கிராஸ் பண்ண பிசினஸ் மட்டும்தான் வந்து இந்த இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க. மற்ற பிசினஸ் அதோட கம்மியா டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து இந்த இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட்ஸும் கிடையாது. அப்ப இந்த இ இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி மோர் தென் 5 crore வந்து கிராஸ் பண்ண ஒரு பிசினஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த இ இன்வாய்ஸ் எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது, இ இன்வாய்ஸ்ல எப்படி நம்ம வந்து ஏபிஐ பாஸ்வேர்டு எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், அதாவது ஏபிஐ பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இவே பில் அண்ட் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு இவே பில் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போர்ட்டல்ல நம்ம என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அதான் இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ சிம்பிளி நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல யாரு செல்லரோ அவங்களோட இடத்துல இருந்து பையரோட இடத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல்லரோட இடத்துல இருந்து மூவ் ஆகக்கூடிய மெட்டீரியல் அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் பையருடைய பிளேஸுக்கு இல்லாம அவருடைய கஸ்டமருக்கோ அல்லது அவருடைய இன்னொரு இடத்துக்கோ வந்து மூவ் ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது வேறொரு இடத்துக்கு மூவ் ஆகும், பில்லு வந்து வேறொரு அட்ரஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னலா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். தென் தேர்ட் லெவல் சினரியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் அண்ட் பையர் அவங்களுடைய அட்ரஸ் வேற வேற இடமா இருக்கும். ஆனா மெட்டீரியல் தேர்ட் பார்ட்டி பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகும். இப்போ ஜாப் ஒர்க்குக்காக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல மெட்டீரியல் அந்த பர்டிகுலர் செல்லருடைய ஜாப் ஒர்க்ல இருந்து அந்த பர்டிகுலர் சப்ளையருடைய ஃபேக்டரி வேற ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல 4 டிஃப்ரெண்ட் அட்ரஸஸ் நம்ம வந்து அந்த இடத்துல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இவே பில் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பில் டு ஷிப் டு அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் வந்து பில் ஃப்ரம், அதுக்கடுத்து கன்சைன்மெண்ட் ஃப்ரம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா இவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆனால் இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில் ஃப்ரம் அண்டு பில் ஃப்ரம் அண்டு ஷிப் பில் டூ அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். சர்வீசஸ்ல இந்த பிரச்சனையே வந்து கிடையாது. இவே பில் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பில்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது அங்கே வந்து இருக்காது. ஓகேங்களா? அப்போ இவே பில் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? அப்போ இந்த செஷன் நீங்க முடியும் போது இதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோட நீங்க வந்து இந்த செஷன்ல இருந்து நீங்க வெளியில போற மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு சில பிசினஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பீலுக்காக வந்து வருவாங்க. ஓகேங்களா? இப்போ அப்பீல் இன் தி சென்ஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது நோட்டீசஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நோட்டீஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம், ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஏதாவது எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல
ஏதாவது தப்பான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில நோட்டீசஸ் அப்படிங்கிறது வரலாம். அந்த நோட்டீசஸ்ல வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் அல்லது வந்து எரர் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தெரியாம பண்ணிட்டாங்க. பட் அது வந்து நோட்டீசஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கங்கிற பட்சத்துல டைரக்டா டிபார்ட்மெண்ட்ல போய் பேசி அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணலாம். அது வந்து சால்வன்சிக்குள்ள போயிடும். ஓகேங்களா? டைரக்டா நம்ம வந்து சால்வ் பண்றது மாதிரி. இப்ப அந்த நோட்டீசஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபிஷியன்சி நோட்டீசஸாக இருக்கலாம், சோகாஸ் நோட்டீஸாக இருக்கலாம், டிமாண்ட் நோட்டீஸாக இருக்கலாம், ரெக்கவரி நோட்டீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டீசஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம வந்து ஒரு அப்பீல் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து சால்வன்சிக்குள்ள நம்ம வந்து போகல. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்றாங்க, அதிகமான அமௌண்ட் வந்து கோட் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து எங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த நோட்டீசஸை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நோட்டீசஸ் அப்படிங்கிறது காமன் ஓகேங்களா. அப்போ நோட்டீசஸை பார்த்து நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம்னா கிடையாது. ஸோ பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நோட்டீசஸ் அப்படிங்கிறது ரெகுலரா வரத்தான் செய்யும் ஓகேங்களா. அது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நான் நோட்டீசஸ் அப்படிங்கிறது காமனாக நம்மளுக்கு வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். முதல்ல அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து என்ன டைப் அப்படிங்கிறதுல தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதிகமான டைப் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு ஒரு 4 டைப் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. டெஃபிஷியன்சி நோட்டீஸ், சோகாஸ் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ், ரெக்கவரி நோட்டீஸ். ஸோ என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அந்த நோட்டீஸை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த நோட்டீசஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 3பில ஒரு வேல்யூ காமிச்சிருப்பாங்க, ஜிஎஸ்டிஆர் 1ல வேற ஒரு வேல்யூ காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா. தென் வந்து என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பில்லு வந்து ஜிஎஸ்டிஆர் 3பில வந்து மிஸ் ஆகிருக்கலாம் அல்லது எக்ஸஸ் ஆக இருக்கலாம். தென் ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஃபாலோ பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில ரூல் வந்து நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நோட்டீசஸ் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல, அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, தென் ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன, அதன்படி நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கேதர் பண்ணிக்கணும். தென் அந்த நோட்டீசஸ்ல ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க ஓகேங்களா. அந்த நோட்டீசஸ்ல வந்து கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இப்போ நார்மலா ஜிஎஸ்டி அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர்ச்சேசஸ், சேல்ஸ், பேமெண்ட், இதுதான் வந்து இந்த 3 ஏரியாக்குள்ள தான் நம்ம இருக்க போறோம். அதை தாண்டி டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது இருக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ பர்ச்சேசஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், தென் பேமெண்ட், இது 3 சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கணும். அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு இனிஷியலா நம்ம வந்து ஒரு ரிப்ளை அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டீசஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மல் ரிப்ளை அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாகணும். அந்த ஃபார்மல் ரிப்ளை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் நம்ம தரப்புல இருந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேஸ் பண்ணி ஒரு ரிப்ளை அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து கொடுக்கணும். தென் ஃபைனலா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அப்பீல், அதாவது மேல்முறையீடு அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போறோம் ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அப்பீல நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி நடக்குது, நோட்டீசஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கு நம்ம வந்து எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய ப்ராசஸ் ஓகேங்களா. அப்பீல் அப்படிங்கிறதுனா வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற நாலேஜே வந்து அதுக்கு போதும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பேமெண்ட், இது 3 டாக்குமெண்ட்டுக்குள்ள தான் நம்மளுக்கு ஐடியாஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதுல நம்ம வந்து என்ன மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அந்த அவங்க வந்து அனுப்புன நோட்டீசஸ்ல வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இதை நம்ம வந்து மீட் பண்றது, தென் சால்வன்சி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம கரெக்டா போயிட்டு நம்ம அவங்கள போய் நம்ம டைரக்டா பார்த்து அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஓகேங்களா. நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய பெனால்டிஸ் அண்ட்
இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கூட வே ஆஃப் பண்ணி தரதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டீசஸ் வர அதே அமௌண்ட் தான் நம்ம வந்து கண்டிப்பா பே பண்ணணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம சைடு வந்து ஓவரால் கரெக்டா இருக்கு, அல்லது ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறது கிளரிக்கல் மிஸ்டேக்கா நடந்துருச்சு, அல்லது வந்து நம்ம வந்து ஒரு சில பில்லு வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்படிங்கிற இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்து சொல்லும்போது, கண்டிப்பா வந்து அந்த பெனால்டி, ஃபைன் இதுலலாம் நம்மளுக்கு வந்து வே ஆஃப் அப்படிங்கிறது குடுத்துட்டு, நம்ம உண்மையிலேயே எவ்வளோ பே பண்ணணுமோ, அந்த அமௌண்ட்ட மட்டும் பே பண்ண சொல்லி, அவங்க வந்து நம்மள்ட்ட ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதன்படி நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பேமெண்ட் பண்ணி முடிச்சோம்னா, அதுக்கான ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா நம்ம வந்து வாங்கி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசீவ் பண்ணி வைக்கணும். நார்மலா ஒரு பெர்சனல் லோன் நம்ம குளோஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, எப்படி நம்ம வந்து க்ளோசர் வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி. அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க இந்த செஷன்ல. ஓகேங்களா? இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்தரா நம்ம வந்து பார்க்க போற செஷன்ஸ்க்கு வந்து இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். அதாவது நம்மளுடைய என்கொயரீஸ்ல பெரும்பாலும் நீங்க கேட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு டேலில ஜிஎஸ்டி வேண்டாம், போர்ட்டல்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து டேலியில இருக்கக்கூடிய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையும் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க. தென் சின்ன செஷன்ஸ் ஆகுது டேலியில இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம போர்ட்டலுக்கு நம்ம வந்து ஜேசன் ஃபைல் டெவலப் பண்ணி, அதாவது ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சில என்கொயரிஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த கோர்ஸில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதன்படி தான் நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் செஷன்ஸ்க்குள்ள நம்ம வந்து போக போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 1. இது எல்லாருக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ எவ்ரி மந்த் 11th நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு ரிட்டர்ன் தான் வந்து என்னன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த ஆர் தான் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்னா வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்றோம். டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ். இந்த இடத்துல வந்து சேல்ஸ் அண்ட் இன்வாய்சஸ் அப்படிங்கிறது என்னதான் நான் ப்ராக்கெட்ல சொல்லியிருந்தாலும், ஸோ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் சேல்ஸ் அண்ட் இன்வாய்சஸ்ன்னு சொல்றேன். ஆனா சப்ளைஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த ஒரு டாக்ஸபிள் சப்ளைஸ் நம்ம வந்து பண்ணியிருந்தாலும் அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஈவன் தான் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம வாங்கியிருக்கோம், இன்னும் நம்ம சப்ளை பண்ணலைன்னா கூட இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து அதை காமிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சேல்ஸ் இன்னும் நடக்கல, சேல்ஸ் நடந்தாதான் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டணுங்கிறது கம்பல்சன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேல்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ரிட்டர்ன் பீரியட்ல தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போறோம். ஆனால் அதுக்கான அட்வான்ஸ் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் அதுக்கான அட்வான்ஸோட சேர்த்து நம்ம வந்து டாக்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணணும். அப்படி அந்த லைபிலிட்டி நம்ம காட்டுற ஒரு ரிட்டர்னா வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? தென் ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்வர்ட் சப்ளைஸ்ல வந்து ரிவர்சல் பேசிஸ்ல ஏதாவது நம்ம வந்து பில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே வந்து இந்த அவுட்வர்ட் சப்ளைல நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ரிவர்சல் இன் தி சென்ஸ் ஒரு சில பிசினஸ் வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பில்லு மட்டும்தான் ரைஸ் பண்ணுவாங்க. பில் ரைஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் டு ஆர்சிஎம் அப்படின்னு போட்டு பில் ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யாரு ரிசீவ் பண்றாங்களோ, யாரு அவங்களுடைய பையரோ அவங்களே வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அதுக்கான டாக்ஸை டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டா பே பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அதுவும் ஒன் ஆஃப் த டாக்ஸபிள் சப்ளைஸாக தான் நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அப்போ ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது எவ்ரி மந்த் 11th வந்து ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அட்வான்சஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம வந்து அதுக்கான டாக்ஸை கலெக்ட் பண்ணி இந்த ரிட்டர்ன்ல நம்ம வந்து ஷோ பண்ணணும். இதுல ஆர்சிஎம் பேசிஸ்ல நம்ம பண்ண பில்லும் அவுட்வர்ட் சப்ளைஸ்ல இருக்கக்கூடிய பில்லும் நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து காட்டணும். அடுத்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எதுவும் நம்ம வந்து பே பண்ண போறது கிடையாது.
ஓகேங்களா. ஒன்லி நம்ம வந்து பில்ஸை மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறோம். தென் ரெண்டாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த மந்த்லி ரிட்டர்ன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சம்மரி ரிட்டர்னா நம்ம வந்து இதை கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் இன்வாய்சஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனா ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது ஒரு சம்மரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ சம்மரி இன் தி சென்ஸ் நம்ம வந்து பண்ணக்கூடிய டோட்டல் சேல்ஸோடைய வேல்யூ, பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் உடைய வேல்யூ, பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய ஒன்லி டாக்ஸஸ் உடைய வேல்யூ, அதுக்கு அடுத்து ஐடிசி உடைய ரிவர்சல். ஓகேங்களா, இந்த டீடைல்ஸ். தென் வந்து நம்ம எவ்வளவு பேமெண்ட், ஜிஎஸ்டி பேமெண்ட் நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம், அந்த பேமெண்டோடைய டீடைல்ஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா நம்ம கேஷ்ல வந்து பே பண்ண டாக்ஸ் அஸ் வெல் அஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, லேட் ஃபீ அண்ட் அதர்ஸ், வேற ஏதாவது நம்ம பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதையும் நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஜிஎஸ்டிஆர் 3B எவ்ரி மந்த் 20th வந்து ஃபைல் பண்றாங்க. அப்படி 20th ஃபைல் பண்ணும்போது தான் இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேலோடைய வேல்யூஸ், பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் உடைய வேல்யூஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் என்ன, இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் சம்மரி ரிப்போர்ட்டா இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்ம வந்து காட்ட போறோம். அதுக்கடுத்து தேர்டு நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி. ஐடிசி அப்படிங்கிறது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் எலிஜிபிள் பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்றோம். ஸோ எலிஜிபிள் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எந்த பர்ச்சேஸ்க்கு, அதாவது எந்த குட்ஸ் அல்லது எந்த சர்வீசஸ்க்கு ஐடிசி எலிஜிபிள் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ஐடிசியா நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் பேமெண்ட் அகெயின்ஸ்ட் டாக்ஸ் தான். ஓகேங்களா, பேமெண்ட் அகெயின்ஸ்ட் லயபிலிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பில் மூலமா நம்ம கலெக்ட் பண்ண டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட்டை நாம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பில் மூலமாக நம்ம பே பண்ண அமௌண்ட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது இந்த வேல்யூவை நம்ம வந்து எப்படி அரைவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா எலிஜிபிள் பர்ச்சேஸ் பில்ஸை நம்ம வந்து எடுத்து அதன்படி நம்ம வந்து ஐடிசி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்து டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ ஐடிசி அப்படிங்கிறது கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். லயபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நாம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட், அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து காமிச்சிருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து பெரும்பாலும் அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலும் ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்ம அவுட்வர்ட் சப்ளைஸ்ல காமிச்சிருக்கக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட் என்னவோ அதுதான் நம்ம வந்து டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது எக்ஸாக்ட் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டாக்ஸ் லயபிலிட்டியை தான் நம்ம வந்து ஐடிசியில நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸ் மூலமா நம்ம வந்து ஒரு 35 lakh அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் மூலமா ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ண ஐடிசி வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு 25 lakh. ஓகேங்களா. ஸோ அந்த 35ல இருந்து 25 நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்படி அந்த 35 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லயபிலிட்டி, அது சேல்ஸ் பில் இருந்தது. 25 அப்படிங்கிறது ஐடிசி. ஓகேங்களா. அந்த ரெண்டையும் நம்ம வந்து லெஸ் பண்ணது போக மிச்சம் நம்ம வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பேயபிள் அமௌண்ட். அப்போ அந்த பேயபிள் அமௌண்ட்டை 5th பாயிண்ட் பாருங்க, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு பக்கத்துலேயே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு வேலெட் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த வேலெட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெளியில போறோம், ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது, முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியுது. அந்த செலவுகளுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம வந்து பர்ஸ்ல எடுத்து வைப்போம். ஓகேங்களா. அதே தான் வந்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்லேயே நடக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த மந்த் நம்ம வந்து ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் இவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலெட்ல அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்.
ஓகேங்களா? அப்ப தேவையான டாக்ஸுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம முன்கூட்டியே இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் தான் ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம வந்து பே பண்ணும்போது நம்ம பே பண்ண வேண்டிய அந்த 25,000 நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அதாவது 10,000 ஓகேங்களா? அதாவது 35,000 லயபிலிட்டின்னு வச்சுக்கிருவோம். 25,000 ஐடிசின்னு வச்சுக்கிருவோம். ரிமைனிங் 10,000 அந்த 10,000 முன்கூட்டியே நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு நம்ம மாத்தி வச்சிருக்கணும். அப்படி மாத்தி வச்சுட்டு ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல அமௌண்ட் இருந்தால் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நீங்க வந்து இந்த டாக்ஸ் இன்வால்வ்மெண்ட்டை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப ஜிஎஸ்டிஆர் 1ல நாம எவ்வளவு டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லிடுறோம். அதுக்கடுத்து ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிராஃப்ட் ஆகி வரும். அந்த ஜிஎஸ்டிஆர் 2Bல நம்மளுடைய எலிஜிபிள் ஐடிசி எவ்வளவு அப்படிங்கிறது அங்கே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜிஎஸ்டிஆர் 2Bல எவ்வளவு எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப 35,000 அப்படிங்கிறது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல காமிச்சிருக்கோம். எலிஜிபிள் ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 2Bல நம்மளுக்கு வந்து 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டிடுது. ஸோ 25,000 நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தனியா வந்து காட்டிடுது. இப்ப நாம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை முன்கூட்டியே நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோம். அப்படி ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா லயபிலிட்டி ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து 3Bக்கு ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வந்துடும். ஐடிசி 2Bல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் யூட்டிலைசேஷனுக்கு எலக்ட்ரானிக் கேஷ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பாப்புலேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்டா ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம பே பண்ண வேண்டிய அந்த லயபிலிட்டி 35,000க்கு அகைன்ஸ்டா ஐடிசி 25,000 பே பண்ணியிருக்கோம். தென் கேஷ் 10,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஜிஎஸ்டிஆர் 3Bயோடைய ரிட்டர்ன் ஃபைலிங்க நம்மளுக்கு வந்து நடக்கும். இதுதான் மாசம் மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வேணும். எந்தெந்த அமௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம டாக்ஸ் பே பண்ணி நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல அது ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? 2Bல ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனால் எலிஜிபிள் இல்லாததை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய எம்ப்ளாயீஸுக்கு ஒரு ஃபெமிலியர் ஹோட்டல்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு டின்னர் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஒரு டின்னர் அப்படிங்கிறது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரீட் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம் அஸ் ஓனரா. ஸோ நாம வந்து அந்த ஹோட்டலுக்கு பில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நம்ம வந்து பில் பண்றோம். அப்படி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ல காமிச்சிருவாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 2Bல அது ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேருக்காக நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க ஐடிசி எடுக்க கூடாதுங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காஸ்ட்லியா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து அந்த கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஜிஎஸ்டிஆர் 2Bல அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம கொடுத்தது, அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம வந்து கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நம்ம பில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துலனா ஓகேங்களா? அஃபீஷியல் டிராவல் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நம்ம பில் வாங்கிட்டோங்கிற பட்சத்துலனா அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து அவைல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஐடிசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதுல நம்ம நார்மலாவே பிசினஸுக்காக தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஐடிசிக்கு எலிஜிபிள் இல்லைங்கிறது தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து ஓனர் சொந்த பர்பஸ்க்காக ஒரு சில ப்ராடக்ட் வாங்குறாரு, அவர் சொந்த யூஸுக்காக வந்து ஒரு கார் வாங்குறாரு, அதுக்கு அவர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து வாங்கிட்டாரு, அதை பிசினஸ்ல அவைல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சொந்த யூஸுக்காக அவர் ஏதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணதை
அவர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து பண்ணிட்டாருங்கிற பட்சத்துலனா இங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. இது பத்தின ஒரு கம்ப்ளீட் செஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அதுல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது எப்படி இந்த என்விரான்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ 11ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம காட்டுறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி வருது. அதுல எவ்வளவு நம்ம ஐடிசி இருக்குங்கிறது தெரிஞ்சிருது. அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு மாற்றி வச்சிடுறோம். அதுக்கு ஒரு சலான் மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சலான் மூலமா நம்ம வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கேஷ் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். அதன்படி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? 3B ரிட்டர்ன் ஆகும்போது அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு மாத்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, ஃபீஸஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் தனியா நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு நம்ம மாத்தி வைக்கணும். அதன்படி ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாவும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில வேல்யூஸை பேஸ் பண்ணி ரியலா வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும், அதாவது டேட்டாவை எப்படி நம்ம ஃபீட் பண்ணணும், எப்படி அது ஜென்ரேட் ஆகி வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா யூட்டிலைசேஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்னது? யூட்டிலைசேஷன் அகைன்ஸ்ட் டாக்ஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அவங்க வந்து பர்ச்சேசஸ் வந்து அதிகமாக பண்ணி வைப்பாங்க. ஸ்டாக்கை வந்து முதல்ல அதிகமாக வாங்கி வச்சிருவாங்க. ஓகேங்களா? சேல்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஷோரூமை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா என்கேஜாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் மூலமா அவங்க பே பண்ண ஐடிசிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவங்க சேல்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐடிசியில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணது போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? அது போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ஐடிசி அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஐடிசி பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும். அப்போ அதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். ஸோ டோட்டலாக எவ்வளவு ஐடிசி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு, ஒவ்வொரு மாசமும் அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ்ல எவ்வளவு ஐடிசி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஐடிசி வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கான ரிப்போர்ட் வந்து தனியா நம்ம வந்து பார்க்குறோங்கிற பட்சத்தில் இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து டாக்ஸ் பீரியட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம முதல்ல ஒரு பிசினஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோங்கிற பட்சத்தில் மந்த்லி பேசிஸ்ல அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுக்க போறோமா, இல்ல குவார்டர்லி பேசிஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுக்க போறோமா? ஒரு சில பிசினஸோடைய டேர்ன் ஓவர் லெஸ் தென் 5 crore இருந்தால் பெர் ஆனம் 1 இயருக்கு 5 crore கம்மியாக தான் சார் அவங்களுக்கு டேர்ன் ஓவர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா குவார்டர்லி பேசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைலிங்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோம். இப்போ ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாசத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 3Bயை நம்ம வந்து ஜூலைல நம்ம வந்து பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போ பெர் ஆனம் வந்து 4 ஜிஎஸ்டிஆர் 3B மட்டும் ஃபைல் ஆகிட்டு இருக்கும். 4 ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் ஆகும். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் பில்லு மட்டும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மந்த் ஆன் மந்த் பில்ஸை மட்டும் அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டே வருவாங்க. ஒவ்வொரு மாசமும் அந்தந்த மந்த்துக்கான பில் என்ன அப்படிங்கிறது அது வந்து QRMP அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குவார்டர்லி ரிட்டர்ன் அதாவது குவார்டர்லி பேமெண்ட் மந்த்லி ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் QRMP அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ மந்த்லி வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாசமும் இப்போ ஏப்ரல் மாசத்துக்கான பில் அப்லோட் பண்ணதை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய பர்ச்சேஸ் பில்லை பேஸ் பண்ணியும் அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டுவாங்க. அந்த அப்ராக்சிமேட் அமௌண்ட்டே போதும். எக்ஸாக்ட் அமௌண்ட் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் கட்டலாம். அதுக்கடுத்து மே மந்த்துக்கானதை அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் அந்த மந்த்துக்கான பில் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டுவாங்க. ஜூன் மந்த்துக்கான பில் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலா 3 மாசத்துக்கான டோட்டல் சேல்ஸ் பில் எவ்வளவு, டோட்டலா இருக்கக்கூடிய
ஐடிசி எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணது, தென் இப்போ நம்மளுக்கு பெண்டிங் டோட்டலாக பேமெண்ட் பண்ண வேண்டியது எவ்வளவுங்கிறது தெரியும். அப்போ மாசம் மாசம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா பே பண்றாங்க, 3ஆவது மாசம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. அந்த 3ஆவது மாசமே ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் ஃபைல் பண்ணிடுறாங்க. அந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது ஃபைல் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஐஎஃப்எஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிசிங் அப்படிங்கிறது மட்டும் நடக்கும். வெறும் இன்வாய்ஸை மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்னிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து குவார்டர்லி பீரியட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. மந்த்லி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் முன்னாடி சொன்ன இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மாசம் மாசம் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணுவாங்க. மாசம் மாசம் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிற ரிட்டர்னும் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் மந்த் ஆன் மந்த்ல நடந்துகிட்டு இருக்கும். மந்த் ஆன் மந்த் அதுக்கான எக்ஸாக்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ டேக்ஸ் பீரியட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். அந்த டேக்ஸ் பீரியடுக்கான டியூ டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரிட்டர்னுக்கும் தனித்தனியா டியூ டேட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த டியூ டேட்டுக்கு உள்ள நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா நம்ம ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ செந்தில் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்கீங்க, காம்போசிஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஸோ காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து குவார்டர்லி பேசிஸ்ல தான் வந்து அவங்க ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு சாப்டர்ல எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் அல்லது டாக்ஸ் அக்கௌண்டன்ட் ப்ராப்பரா தெரிஞ்சக்கூடியது என்னன்னா ரெகுலர் டாக்ஸ் பேயர். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம வந்து பார்க்க போறோம். அதர்வைஸ் இந்த QRMP தென் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் அதை நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணதான். பட் அந்த இடத்துல வந்து ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மாறும், ஒரு சில ப்ராக்டிசஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மாறும். அதை மட்டும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த 3 ஏரியாவையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரெகுலர் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ டியூ டேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிட்டர்னுக்குமான டியூ டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் என்ன, அந்த பேமெண்ட் எந்த ரிட்டர்னோட சேர்த்து பேமெண்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபைலிங். இந்த ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைலிங்னா முதல்ல என்னங்கிறதே வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், நியூவா இந்த டாக்ஸேஷனுக்குள்ள வர்றது. ஓகேங்களா? டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னு சொல்றாங்களே, ரிட்டர்ன்னா என்ன? ஸோ நார்மலா நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிறத எதை பண்ணிக்கிடுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து மீன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ரிட்டர்ன் அப்படின்னா ஏதோ ஒரு திரும்ப வருது அப்படிங்கிறத ரிட்டர்ன் அப்போ நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த டாக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்ம வந்து டீடைல்ஸை சப்மிட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரிட்டர்ன் இன் தி சென்ஸ் டீடைல்ஸை நம்ம வந்து சப்மிட் பண்றோம். ஓகேங்களா? அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டீடைல்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு வந்து அந்த டீடைல்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு சில ஃபார்ம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அந்தந்த ஃபார்மை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபார்முக்குன்னு ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஃபார்ம்ல நாம வந்து என்னென்ன டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணி அதை டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதை ஃபைலிங் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்போ நம்ம வந்து சொல்றோம். அந்த கொடுக்கறத ஃபைலிங் அப்போ நம்ம வந்து சொல்றோம். ஸோ அந்த ஃபைலிங் அப்படிங்கிறதுல வந்து நீங்க ரெசியூம்ஸ்லாம் நீங்க வந்து கொடுக்கும்போது கரெக்டா நீங்க வந்து இந்த ஸ்பெல்லிங் தான் பார்க்கணும். FILI. ஓகேங்களா? ஒரு எல்லு தான். ஓகேங்களா? டாக்ஸ் ஃபைலிங் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்றீங்க, அல்லது நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் நீங்க டாக்ஸ் ஃபைலிங் வந்து நீங்க பண்றீங்க, GST 1 நீங்க தான் ஃபைல் பண்றீங்க, GST 3B ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜஸ்ல நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைலிங்ல டபுள் எல் போட்டுறக்கூடாது, டாக்ஸ் ஃபில்லிங்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ FILI அப்படிங்கிறதோட நிப்பாட்டிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபைலிங் அப்படிங்கிறத நீங்க வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ அதையே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸோ இவங்களுக்கு ஃபைலிங்கே வந்து கரெக்டாக எழுதலை, அப்போ எப்படி ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு டவுட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைலிங் அப்படிங்கிறது இதுதான். அப்போ ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் டேட்டா, அந்த டேட்டாவை ஒரு ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபில் பண்றோம், அதுதான் வந்து ரிட்டர்ன். ஃபைலிங் அப்படிங்கிறது தாக்கல் பண்றது அப்படிங்கிறது இதோடைய மீனிங். ஸோ நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்குறோம், கொண்டே கையில கொடுக்குறோம். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆன்லைன்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது போர்ட்டல்ல நம்ம வந்து அந்த ஃபைலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். இந்த ஃபைலிங் ப்ராசஸ் தான் கம்ப்ளையன்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ கம்ப்ளையன்சஸ் அப்படிங்கிற டேர்ம்ல எல்லாமே அடங்கும். எல்லாமே இன் தி சென்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்றது, தென்
அது சம்பந்தப்பட்ட ரிட்டர்ன்ஸ், அதாவது அந்த ஃபார்ம்ஸை நம்ம வந்து ஃபில் பண்றது, ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது, ஆல்ரெடி ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை தனியா ஃபைல் நம்ம வந்து பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொன்ன ஒரே டேர்ம் நம்ம சொல்றோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைன்சஸ் வந்து நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கம்ப்ளைன்சஸ். ஓகேங்களா? ஸோ டாக்ஸோடைய ரிட்டர்ன்ஸ்னா என்ன, டாக்ஸ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன, ஐடிசி அவைல் பண்றதுனா என்ன, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுனா என்ன, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளைன்சஸ் உடைய நாலேஜ். ஃபைலிங் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மாசம் மாசம் நீங்க பண்றது. ஓகேங்களா? ஜிஎஸ்டி 1 நீங்க போர்ட்டல்ல ஃபைல் பண்ணி நீங்க லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோங்கிற பட்சத்தில் ஏஆர்என் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஏஆர்என் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜென்ரேட் பண்றோம். அந்த ஏஆர்எனுடைய டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அந்த ஏஆர்எனுடைய நம்பர் அஸ் வெல் அஸ் அந்த ஏஆர்எனுடைய டேட் தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட். இதை நம்ம வந்து ஒவ்வொரு ரிட்டர்ன் ஃபைலிங்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா மத்தவங்களுக்கு? ஒருத்தவங்க மட்டும் வாய்ஸ் கேட்கலன்னு சொல்றீங்க, மத்தவங்க எல்லாரும் வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்க சார். கிளியரா இருக்கு சார். கேக்குது சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஃபோன்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மேடம், கொஞ்சம் ஃபோன்ல கூட என்னன்னு பாருங்க. ஏதாவது பிளாக்டு கால்ஸ் வந்தா கூட அந்த இடத்துல வாய்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட். அதாவது இன்ட்ரோடக்ஷன்ல நாம என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியில போக போறீங்க அப்படிங்கிறதுனா இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப நான் ஒரு ரீகால் பண்றேன். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ண தெரியணும். புதுசா ஒருத்தவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து கொடுக்க தெரியுமான்னு கேட்டா தெரியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஸோ நாளைக்கு செஷன்லேயே நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லி தந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது, ஸோ நியூவாவே நம்ம ப்ராக்டிக்கலா அதை வந்து நம்ம எப்படி போர்ட்டல்ல நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு நான் வந்து சொல்லிடுவேன். அதுக்கடுத்து நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபைல் பண்ணி முடிச்சுட்டாங்க ஒரு சில பிசினஸ், அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அல்லது ஆடிட் பண்ணி கொடுங்க, ப்ரீ ஆடிட் பண்ணி கொடுங்க, செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை பண்ண தெரியணும். தென் இவே பில் இன்வாய்ஸ் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணி கொடுக்க தெரியணும். அடுத்து ஏதாவது நோட்டீசஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நோட்டீசஸை கொஞ்சம் ரீட் பண்ணி அது எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அதுக்கான டைப்ஸ் ஆஃப் நோட்டீசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மேஜரா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னையோடைய செஷனை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நாளையிலிருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்குள்ள நம்ம வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, ஸோ என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைன் டூல் அப்படின்னா அதை எப்படி நீங்க டவுன்லோட் பண்றது, அதில் எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஆஃப்லைன் டூலை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதில் வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணலாம், தென் அதுலேருந்து எப்படி ஜேசன் ஃபைல் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆஃப்லைன் டூலில் நான் வந்து GSTR 1 ரிட்டனுக்கான ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது இதில் கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? GSTR 1க்கான ஆஃப்லைன் டூல் மட்டும். ஓகேங்களா? அதர்வைஸ் 3Bயோடைய ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஓகேங்களா? ஏன்னா அது ஆட்டோ பாப்புலேட்டர். நீங்க 3Bயோட ஆஃப்லைன் டூல் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இதுக்கு ஆஃப்லைன் நம்ம வந்து டைரக்டாவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்க வந்து ரெடி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து பார்க்க போறது GSTR 1 கம்ப்ளீட்டா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகே, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் 14A அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட்ல வராது. ஓகேங்களா? இது ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்குள்ள வந்து அதை நம்ம வந்து கொண்டு வர போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிரசன்னா அப்படிங்கிற கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பியூர் ஜிஎஸ்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நியூ பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஜிஎஸ்டி எலிஜிபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிஎஸ்டி எலிஜிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக
20 லேக்கை விட அதிகமா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ரன் பண்ண போறாங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர் ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 20 லேக் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க அவங்கள ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு. அதர்வைஸ் ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா 40 லேக் அப்படிங்கிறத நீங்க டர்ன் ஓவரா எடுத்துக்கிறீங்க. ஆரம்பத்துல எப்படி இந்த 20 லேக் 40 லேக் அப்படிங்கிற டர்ன் ஓவர்னா தெரியும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். அப்ப அவங்க எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி மந்த் ஆன் மந்த் அவங்களுடைய சேல்ஸ் டர்ன் ஓவர் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து ராஜசேகர் அவங்க கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன கேட்டிருக்கீங்க, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அண்ட் எல்யூடி அப்படிங்கிறது எடுப்பீங்களான்னு. ஸோ ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல கவர் ஆகும். ஸோ எல்யூடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இங்க வராது. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ண பில்லு நீங்க வந்து எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து எல்யூடி சம்பந்தமா நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு ஃபாரினருக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த பில்லை நீங்க அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும், எல்யூடி நம்பர் எங்க கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதுல கவர் ஆகும். ஓகேங்களா, பில் ஜிஎஸ்டி 1 அப்லோட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிளியர்? வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இப்ப அடுத்து வந்து ஒருத்தவங்க, இதுல எல்லாருக்குமே கொஞ்சம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ இது பியூர் வந்து ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட செஷன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்ளீட் திங்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ண போறது கிடையாது.